ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க எம்ஜி அனிதரன். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்டா கேட்ட அந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவா சாப்டர் 113 எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ண போறேன் என்னோட சேனல்ல. இந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் சீசன் 1 எண்டுல ஜின் மோரி அவனோட விருப்பத்தை நிறைவேற்றாம மற்ற பிளேயர்ஸ் எல்லாரையுமே குணமாக்க சொல்லியிருப்பான். ஜின் மோரிக்கு சாரியாக்குன்னு சொல்லப்படுற குரங்கு அரசனோட பவர் கிடைச்சிருக்கும். ஜின் டேச்சின் நம்மளோட ஜின் மோரியோட தாத்தாவை ஒரு இடத்துல மாண்டலாக்கு அடைச்சு வச்சிருப்பான். அதை நம்ம காட்டியிருப்பாங்க. அதோட சீசன் 1 முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதான் அந்த வீடியோவான அந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவா சாப்டர் 113ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே தான் இந்த மாதிரியான புது மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸா என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனை நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, 1094 எக்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா சவுத் கொரியாவுக்குள்ள அதிக ஆயுதம் ஏந்திய ஒரு ஸ்பை குரூப் ஊடுருவ ஆரம்பிச்சிச்சு. அந்த குரூப்ல 37 அதுக்கப்புறம் 38 ஸ்பைஸ் கொல்லப்பட்டாங்க. ஒரே ஒரு ஸ்பையை மட்டும் உயிரோட கவர்மெண்ட் பிடிச்சு வச்சிருந்தது. இருந்தாலும் அந்த ஸ்பையோட திறமையை பார்த்து கவுன்சில் அவன் மேல ஆர்வமா இருந்துச்சு. அதனால அவனை மற்றவங்க கூட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்ல 1-on-1 ஃபைட் பண்றதுக்கு கவுன்சில் அவனை இன்வைட் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்ல நிறைய இழப்புகள் ஏற்பட்டுச்சு. நிறைய பிளேயர்ஸ் அவங்க கூட ஃபைட் பண்ணி தோத்து போனாங்க. வட கொரியாவை சேர்ந்த அந்த ஸ்பை இட் டேகாவுன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி தென் கொரியாவை சேர்ந்த எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸையுமே தோக்கடிச்சான். அதனால அவன் தோற்கடிச்ச வகையில டேக்கோன்னு சொல்லப்படுற கலையை பார்த்து பிரசிடென்ட் ஒரு ஆர்டர் போட்டாரு. டேக்கோன்னு சொல்லப்படுற அந்த கலைக்கு வீக்னஸ் அவ்வளோக்கா இல்ல, ரொம்பவும் துல்லியமா இருக்கிறபடி தான் அந்த ஆர்டர் டெவலப்மெண்டா உருவாக்க பட்டுச்சு. அதாவது இந்த கலையை அந்த ஸ்பை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் சீன்ல கொஞ்ச நாட்கள் கழிச்சு அப்போ நம்மளோட ஜின் டேஜினை காட்டுறாங்க. அவர் என்ன சொல்றா அப்படின்னா, இது கடைசியா உனக்கு நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஜின் டேஜின் அந்த ஹிட் டேக்குவான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கலையை பயன்படுத்தின அந்த ஸ்பையை தோக்கடிச்சிட்டாரு. அதை நம்ம காட்டுறாங்க. அந்த ஸ்பை என்ன சொல்றா அப்படின்னா, நீ சத்தியம் பண்ணபடி உன்னை நான் நம்புறேன். என்னோட ஃபேமிலி நார்த் சைடில் இருக்கிறாங்க. இதை கேட்டு டேஜின் அப்போ எதுவுமே பேசல. மறுபடியும் நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சில நாட்களுக்கு பிறகு ஒரு விசித்திரமான எனர்ஜியை நாங்க நார்த் கொரியால கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு ஆபீசர் என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த வினோதமான எனர்ஜி அணு ஆயுதமா இருக்கும்னு நம்ம கவர்மெண்ட் நினைக்குது. இந்த மூவ்மெண்ட்ல இருந்து ஒயிட் டைகர் டீமோட பட தலைமையை உங்ககிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம் ஜின் டேஜின். நீங்க இப்ப வடக்கு பக்கம் போங்க. அப்போ ஜின் டேஜின் ஆபீசர் முன்னாடி நின்று இருந்திருக்காரு. அப்போ ஒரு ஆபீசர் என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது அதை தெரிஞ்சுக்கிட்டு உயிரோட நீங்க ரிட்டர்ன் திரும்ப இந்த இடத்துக்கு வரணும். உயிரோட திரும்ப வர்றது சாத்தியமில்லாத விஷயம் தான். அப்படி இல்லைன்னா அந்த எனர்ஜியை நீங்க அழிச்சிருங்க. மறக்காம இந்த விஷயத்தை பண்ணிருங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஜின் டேஜின் என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு விஷயம் சார், வடக்குல இருந்து ஏதாச்சும் டெத்தான ஸ்பையோட நீங்க வியாபாரம் ஏதாச்சும் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப ஆபீஸ்ல இருந்து என்ன சொல்றா அப்படின்னா, அப்படி எதுவும் நாங்க பண்ணல. தேவையில்லாத ரூமர்ஸ் விட்டு தள்ளிட்டு உங்க வேலையில நீங்க போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, டேஜின் என்ன சொல்றா அப்படின்னா, சரி சார்னு சொல்றாப்ல. அப்ப ஆபீஸ்ல இருந்து என்ன சொல்றா அப்படின்னா, உங்க டீமோட கரண்ட் சிச்சுவேஷன் இப்ப பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஜின் டேஜின் பர்பட் சார்னு சொல்றாப்ல. அப்ப நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த மிசைனோட நேம் கில்கமேஷ். டேக்குவாண்டோ ஃபைட்ல தேர்ச்சி பெற்ற புது ஆளுங்க இந்த டீமுக்குள்ள இருக்கிறாங்க. ஜின் டேஜின் அதுக்கப்புறம் 20 ஆண்கள் சேர்ந்து வடக்கு பக்கம் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஊடுருவ ஆரம்பிச்சாங்க. அப்ப நெக்ஸ்ட் சீன் நார்த் கொரியா நடுவுல இருக்கிற எம்டி ஃபேக்கேண்டோ இந்த ஒரிஜினேட்டிங் பாயிண்ட் எனர்ஜி சிக்னேச்சர் அந்த இடத்துல சில காட்ஸ் இருக்கிறாங்க. அப்ப ஜின் டேஜினோட டீம்ல இருக்கிற 2 பேர் காட்ஸோட வாயை பொத்தி அவங்களை அடிச்சு மயக்கம் போட வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் ரூம்ல காட்ஸை அடிச்சு போட்டுட்டு ஜின் டேஜின் அந்த எனர்ஜியை பத்தி தொலைவிட்டு இருக்கிறாப்ல. அப்போ ஒரு பையன் என்ன சொல்றான்னா, பாஸ் இங்க பாருங்க, இந்த மேப்பை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜின் டேஜின் என்ன சொல்றா அப்படின்னா, எரிபொருள் இல்ல யுரேனியம் அகழ்வாராய்ச்சி பொருட்களை தோண்டி எடுக்கிற பிளான் மாதிரி இது இருக்குது. அப்போ ஒரு பையன் என்ன சொல்றான்னா, இது பார்க்கறதுக்கே நியூக்ளியர் அதாவது அணு ஆயுதம் டெஸ்ட் மாதிரி தெரியல பாஸ். இவங்க ஏதோ அகழ்வாராய்ச்சியை பத்தி தான் தோண்டிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சடனா வெளியே வெளிச்சம் அடிக்குது. அப்போ நிறைய சோல்ஜர்ஸ் ஜின்டேஜினோட டீமை சுற்றி வளைச்சிட்டாங்க. அதை மட்டும் காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆபீசர் என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க இப்ப எங்க கிட்ட சரண்டர் ஆகணும், வேற எதுவும் ட்ரை பண்ண பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப 2 பசங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னடா இது, இப்ப நாம என்னடா பண்றது அப்படின்னு
பேசிட்டு வந்து இருக்கும்போது அப்போ ஒரு பையன் வந்து என்ன சொல்றான்னா, பாஸ் நாம இப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்கும்போது ஜிண்டேஜின் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஒன்றும் வந்து பிரச்சனை வந்து இல்லை, எல்லாரையுமே வந்து போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாப்ல. அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா இதை கேட்டுட்டு, காய்ஸ் பாஸ் சொன்னது உங்களுக்கு வந்து கேட்டு சார், எல்லாரையும் வந்து போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ ஒரு பையன் ஜோல்ஜர்ஸோட பின்னாடி வந்து போய் ரினியூவல் டேக்கவுண்டோ ஏர் ஃப்ரெஷர் அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி ஜோல்ஜர்ஸ் மேலே மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்குறான். அப்போ வந்து இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, ரினியூவல் ஃப்ரெண்டு கிக்கை வந்து யூஸ் பண்ணி எல்லா சோல்ஜர்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்து இருக்கிறான். அப்போ வந்து ஒரு சோல்ஜர் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னடா இது அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்போ வந்து மூணாவதாக வந்து இருக்கிற பையன் அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணி சோல்ஜர்ஸை வந்து மேலே வந்து தூக்குறான். அப்போ சோல்ஜர்ஸ் வந்து கன்னை வந்து யூஸ் பண்ணி 2 பசங்களை வந்து ஷூட் வந்து பண்ணுறாங்க. அந்த பசங்களும் வந்து இந்த அட்டாக்லேருந்து வந்து எஸ்கேப் ஆகி சோல்ஜர்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஜின்டேஜினோட டீமே பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் எல்லா சோல்ஜர்ஸையும் வந்து அடிச்சு வந்து போட்டுட்டு டேஜினோட டீம் நின்றுட்டு வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பையனுக்கு வந்து கையில் வந்து அடிபட்டு வந்து இருக்கு. அந்த பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, இவனுங்க வந்து தென்கொரிய ஆர்மியை விட ஸ்ட்ராங்காகவும் நம்பிக்கையாகவும் வந்து இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இன்னொரு பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் டாக்டராக வந்து மாற போகிறேன்னு நான் வந்து நினச்சிட்டு வந்து இருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு பேசின பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, டே இது என்ன வந்து சாதாரண விஷயமா வந்து உனக்கு, கொஞ்சம் இல்லைன்னா வந்து செத்து போயிருப்பேன்டா அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த பையனோட பேரை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க, சின்ன தம்பி லீவ் ஜீண்டும். அப்போ வந்து மூணாவதாக ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான், உன்னோட காயம் வந்து ரொம்ப வந்து ஆழமாக உனக்கு வந்து ஏற்பட்டு வந்து இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாவதாக வந்து இருக்கிற பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே என்னோட சின்ன தம்பி சின்ன வயசுல இருந்தே இப்படி தான், அவனை நீ இன்னும் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பையனோட பேரை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க, பெரிய அண்ணன் லீ இண்டோ. அப்போ ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து வரான், டே உங்களை தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஜின்டேஜினோட டீமில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திரும்பி வந்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு பையன் வந்து இவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு வந்து இருக்கிறான். லீவ் ஜிம்ட்டு வந்து எந்திரிச்சு போய் வந்து அந்த பையன்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து ஒரு சின்ன பையனா, டே தம்பி இந்த இடம் வந்து ஆபத்தான இடம், இங்கேருந்து வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கிளம்புறியா, சூ 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 கிளம்பு அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்போ மாஸ்க் போட்டுருக்கிற ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த அந்த பையன்கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து கவனமாக வந்து இரு அப்படின்னு வந்து சொல்லும்போது லீவ் ஜிம்ட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ அந்த சின்ன பையன் சடனாக வந்து அவனோட வாளை வந்து யூஸ் பண்ணி லீம் ஜிம்டோட உடம்புலேயே வந்து குத்திட்டான். ஜிம்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த மூவ் அப்போனா வந்து நீ வந்து ரினியூலா அப்படின்னு வந்து கேட்கும்போது லீ இண்டோ வந்து என்ன சொல்கிறேன்னா, தம்பி அப்படின்னு வந்து கூப்பிடும்போது அப்போ அந்த சின்ன பையன் லீ ஜிம்டோட உடம்புலேயே வந்து உதச்சி அவனை வந்து தூரமாக வந்து பறக்க விடுறான். அப்போ ஒரு மார்க் போட்ட ஒரு லீடர் வந்து ஜின்டேஜனோட டீம் வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து வராப்புல. அந்த லீடர் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ரூல் நம்பர் 1 எப்பயுமே வந்து சந்தோஷமாக வந்து இருக்க வந்து கூடாது. இந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து தெரியல வந்து பார்த்தியா சவுத்தை சேர்ந்த தம்பிங்களா அப்படின்னு வந்து சொல்லும்போது லீ இண்டோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்ன பவர் இது அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ வந்து வெளியே வந்து சவுண்டு வந்து கேட்குறத வந்து கேட்டு ஜின் ரூம்ல இருந்து வந்து வெளியே வந்து வராப்புல. அவர் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ தானே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் படையை வந்து சேர்ந்த இன்ஸ்ட்ரக்டர் மூன் சோன் சிக் அப்படின்னு வந்து சொல்லும்போது இதை கேட்டு சோன் சிக்கான அந்த லீடர் வந்து சிரிக்கிறாப்புல. ஜின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கணும். சில வருஷத்துக்கு முன்னாடி தெற்குல இருந்து ஒரு ஸ்பை வந்து எங்க கவர்மெண்ட் மூலமா வந்து பிடிக்கப்பட்டான். அவனோட ஃபேமிலிக்கு வந்து என்னாச்சு, அதை பத்தி வந்து உனக்கு வந்து தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது மூன் சூன்சுக்கு வந்து என்ன சொல்றா அப்படின்னா, லீசோ ஐயூக்கை பத்தியா வந்து நீ வந்து கேட்குற, பிடிப்பட்டவன் மட்டும் வந்து அவன் வந்து இல்லை, வடக்கில் வந்து சதி செஞ்சு தெற்கு சைடை பற்றி வந்து சொன்னவன் தான் வந்து அந்த துரோகி, எனக்கு வந்து அவனை பற்றி வந்து தெரியாது, தோத்து போனவங்களை பற்றி எனக்கு வந்து பேசுறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இல்லை, டீமை வந்து சேர்ந்த எல்லாரும் இப்போ நான் வந்து சொல்கிறத வந்து நல்லா வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜின்டேஜின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ இப்போ வந்து என்ன சொன்ன, தோத்து போனவங்களா வந்து சொன்ன அப்படின்னு கேட்கும்போது மூன் சோன் சிக் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, உண்மையான டேக்கும் வாண்ட் எப்படி வந்து இருக்கும்னு அவனுக்கு வந்து நீங்கள் வந்து காட்டுங்க டீம் அப்படின்னு சொல்லும்போது ஜின்டேஜின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட ஸ்குவாடு எல்லா மூவ்மெண்ட்ஸையும் இப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அப்போ ஜின்டேஜின் எல்லா சோல்ஜர்ஸையுமே வந்து அடிச்சு வந்து போட்டுட்டு மூன் சோன் சிக்கோட கழுத்தை பிடிச்சி மேலே வந்து தூக்கி வந்து வச்சிருக்காரு. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. ஜின்டேஜின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்ன இதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து அப்போவே வந்து எதிர்பார்த்தேன், நம்மளோட பாஸ் வந்து எப்பயுமே வந்து கூல் தான் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஜின்டேஜின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு வந்து அரை ஸ்கில் கூட வந்து இல்லை, நீ வந்து தோத்து போகிறத பற்றி வந்து பேசுறியா, நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், அந்த ஸ்பையோட குடும்பத்துக்கு வந்து என்னாச்சு அதை பற்றி என்கிட்ட வந்து நீ வந்து சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது மூன் சோன்சிக்கு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என் கூட சேர்ந்து நீ வந்து நரகத்துக்கு வந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மூன் சோன்சிக் பாம் ரிமோட்டை வந்து கையில் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சிருக்கிறான். ஜின்டேஜின் அப்போ ஒரே அட்டாக்லேயே வந்து சோன்சிக்கோட கையை வந்து வெட்டுறாப்புல. அதை நம்ம வந்து காட்டுறாங்க. ஜின்டேஜின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ வந்து தற்கொலை பண்ணி வந்து சாக போறேன்னா நீ மட்டும் வந்து தனியாக வந்து சாவுடா,
உன் கூட சேர்ந்து மற்றவங்களையும் வந்து நீ வந்து கூட்டிகிட்டு போக வந்து ஆசைப்பட வந்து கூடாது. அப்போ ஜின்டேஜின் மூன்சோன்ஜிக்கோட கழுத்தை வந்து நெரிச்சு வந்து கொல்றாப்புல. ஜின்டேஜின் வந்து என்ன சொல்கிறான்ப்பலாம், லீ இண்டோ அப்படின்னு வந்து கூப்பிடும்போது லீ இண்டோ அவனோட தம்பி வந்து செத்து போனதை வந்து நினச்சி வந்து அழுதுட்டு வந்து இருக்கிறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ வந்து ஓகே சார், நான் வந்து வடக்கில் இருந்து வந்ததால் எப்பயுமே நான் வந்து தயாராக தான் வந்து இருக்கிறேன், உங்கள் ஆர்டர்ஸை வந்து எனக்கு வந்து தாங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது ஜின்டேஜின் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆல்ரைட்டு லீ இண்டோ நீ இப்போ வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து வேகமாக வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது லீ இண்டோ வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த அட்ரஸா அப்படின்னு வந்து கேட்குறான். ஜின்டேஜின் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் லீ ஜோ அயூக் அந்த ஸ்பையோட வீடு தான் வந்து இந்த அட்ரஸில் வந்து இருக்குது. அப்போ வந்து சாகும்போது லீ ஜோ அயூக் அந்த ஸ்பை வந்து சொன்னதை ஜின்டேஜின் அப்போ வந்து நினச்சி வந்து பார்க்குறாப்புல. அவர் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி இட்டே குவாண்டோவை வழியாக நாங்கள் வந்து கற்றுக்க தெற்கு கொரியா ஒருத்தரோட வந்து ட்ரேடு வந்து பண்ணுச்சு, அவரோட ஃபேமிலி வந்து என்ன பண்ணுதுன்னு செக் பண்ணிட்டு வந்து என்கிட்ட நீ வந்து சொல்லணும் வேகமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான், இது வந்து நம்மளோட ஆர்டருக்கு வந்து எதிரான ஒரு விஷயமா வந்து இருந்தால் அப்போ நாம் வந்து என்ன பண்ணுறது, நம்மளோட நோக்கம் அந்த எனர்ஜியை வந்து கைப்பற்றுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். ஜின்டேஜின் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏன் நீ இப்போ வந்து பயப்படுற அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு அந்த பையன் வந்து எதுவுமே வந்து பேசலை. ஜின்டேஜின் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்கிட்ட திரும்ப உன்னால் வந்து வேகமாக வந்து வர முடியுமா லீ இண்டோ, ஓகே இப்போ வந்து போய் அந்த மறைஞ்சிருக்கிற பவரை போய் நான் வந்து பார்க்குறேன். அப்போ தூரத்தில் வந்து மலையில் யாரோ வந்து நின்றுட்டு வந்து இருக்கிறாங்க, அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அதோட வந்து இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவா சாப்டர் 113 வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவான இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவா சாப்டர் 114 வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அடுத்த ஒரு பெஸ்டான வீடியோவில்.